ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையில் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை ஏற்றி விடுவீராக. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆற்றி விடுவீராக. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரம்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. ஆராதனை ஆராதனை. ஆவியான அசைவாடுவீராக. ஆராதனை. ஆமென். அசைவாடும் ஆவியானவர், அனல் மூட்டும் ஆவியானவர், பலப்படுத்தும் ஆவியானவர், தைரியப்படுத்தும் ஆவியான ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவீராக. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் அசைவாடுங்கப்பா. அனல் மூட்டும் அப்பா. அக்கினியாய் மாற்றிவிடும் அப்பா. எரிந்து பிரகாசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உடைய பிள்ளைகள் இருக்கட்டும். தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படுத்தும். ஜனங்களை விடுவிக்க உடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். ஜனங்களின் கண்ணீரை துடைக்க உடைய பிள்ளைகள் பயன்படட்டும். உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தாப்பா. துடைத்திடுங்கப்பா. நீரெல்லாம் சமூகத்தில் பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியானவரே.
கரையில் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், இடம் அசைபடி கிருபை செய்த ஆவியானவர் அவர் ஜெபித்த போது இடம் அசைந்தது. இடம் அசையட்டும். ஆவியே உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாக மனதோடு ஆண்டவரை உயர்த்துவோம். என்னை மகிமைப்படுத்த ஸ்தானத்தோடு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். நன்றி பரிசுத்தாவியே. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாள் முழுவதும் இவங்களை நடத்தும். தேவ ஜனங்களை நடத்தும். அற்புதமாய் நடத்தும். நினைவால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தை எல்லாம் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆமே ஆராதனை 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 அன்பரே சுராதனுக்கே ஆவியான தேவனுக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிருபாகரனே, இரக்கம் தயவை வெளிப்படுத்துகிறவரே, அருமையான இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை துவக்குவதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நேற்று இரவு படுத்தவர்கள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து கடந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்களில் நீர் கொடுத்த பாதுகாப்பு, நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவோமா என்று ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் என்னையும் எங்களையும் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தப்பி கடந்து போகவும், போராட்டத்தில் நாங்கள் அமிழ்ந்து போய் விடாதபடி தூக்கி எடுத்த விட தயவுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டு. நன்றி அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனம் அடையாதபடி பலப்படுத்தி வருகிறீர். உமக்கு நன்றி. உடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தூக்குவதற்கு பாராட்டின தயவை நினைத்துமை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த காலை ஆராதனை ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் எங்களோடு பேசிக்கொண்டே வருகிறீர் ஆண்டவரே. உடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உம்மால் நடத்தப்படவும், போதிக்கப்படவும், பராமரிக்கப்படவும், பாதுகாக்கப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அவள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேவையோடு உள்ளவர்கள், பிரச்சனையோடு உள்ளவர்கள், போராட்டத்தை சந்திக்கிறவர்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் வழி தடுமாறி நிற்கிறவர்கள் அநேகர் உண்டாண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெப குறிப்பை பதிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். எந்த இடத்தில் அவர்கள் இருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த கால ஆறுதல் கலந்து கொண்டாலும் அவர்கள் பதிவிடுகிற ஜெப குறிப்பை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஜெப குறிப்பை பதிவிடாமல் இருந்தாலும் மனதில் இருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே,
அந்நாள் தேவ சமூகத்திற்கு வந்த பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லையே. உடைய பாதத்தில் இறக்கி வைத்து ஆறுதல் அடைந்ததைப் போல உடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியோடு கடந்து போக நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை தகர்க்கிறவர், எங்களுக்கு முன்னே போகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். கிருபை வெளிப்படட்டும், தேவ தயவு வெளிப்படட்டும், தேவ காருண்யம் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பும். குட்டி பிள்ளைகளை விசேஷித்த கிருபையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. இப்படி கிருபை வெளிப்படுவதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். நல்ல வேலை இல்லை, தொழில் ஆஸ்வதிக்கப்படவில்லை, குடும்ப வாழ்க்கை சரியாய் அமையவில்லை, பிள்ளைகள் நேர்த்தியாய் படிக்கவில்லை, சிறந்த வீடு வாசல் இல்லை, பலவிதமான தேவைகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டு. கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும். கரங்களை நீட்டி தொட்டு வாழ்க்கையில் அற்புதங்களை காண, அதிசயங்களை காண, ஆசுவாதத்தை காண, அற்புதங்களை காண, விடுதலையை காண, உயர்த்தப்படுவதை காண, மேன்மைப்படுத்துவதை காண அனுக்கிரகம் பண்ணும்படி அன்போடு ஜெபிக்கிறோம். அப்பா நினைப்பூட்டி ஜெபிக்கிறோம். கிருபையாயிரும், கிருபையாயிரும், கிருபையாயிரும். இப்படி தயவுள்ள கரம் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி இந்த கால வேளைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனிமையான காலவேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். கடந்த நாட்களில் அநேகருக்கு ஆண்டவர் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. இந்த காலை நேரத்திலும் நாம் வழக்கமாய் வாசிப்பதை போல ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து நாம் பாடி ஆராதித்து வார்த்தையை கேட்கப் போகிறோம். சங்கீதம் 84 சங்கீதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கலாமா? 84 சங்கீதம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேல் பலன் அடைந்து, ஆமேன். பலத்தின் மேல் பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். 84:7 பலத்தின் மேல் பலன் அடைவோம். பரிசுத்தாவியும் கொடுத்து வரும்போது பலன் அடைவீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் உண்டு. இந்த காலை நேரத்திலும் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய நிரப்பிடுமே ஞானத்தின் ஆராதனை 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 அதிகாலை நேர ஆராதனை
ஆராதனை. தொடர்ந்து இருக்கிற ஒரு பகுதியை பொறுப்படும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபித்தோம் பிதாவே, ஆமேன். என கண்பானவர்களே, இந்த காலை நேரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் பேசக்கூடாதவைகள் எவைகள் என்பதை குறித்தும், பேச வேண்டியவைகள் எவைகள் என்பதை குறித்தும், பேசும்போது எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தியானிப்பதற்கும் அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். இந்த நாளிலும் அதையே நாம் தொடர்ந்து சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு நாளும் தடை வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். தொடர்ந்து வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற அந்த வேத வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்கள், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள், பக்தி விருத்திக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகள் பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேச வேண்டும் என்று வேதம் இங்கு சொல்லுகிறது. கர்த்தர் அந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேசுவதாக நாம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 19:14 சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக. நல்ல அழகான ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் நாம் பேசும் வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். நீ என் பார்வைக்கு பிரியமானபடியினால் கனம் பெற்றாய் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆகவேதான் சங்கீதக்காரன் என்று சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 141:3 சங்கீதம் 141:3 பாருங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமென். அழகான வார்த்தை. இதை ஒவ்வொரு நாளைக்கு நம்ம காலையில் எழும்பி தேவ சமூகத்தை சொல்லணும். ஆண்டவரே, இன்றைக்கு என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ள நாம் தேவையில்லாமல் பேசாதபடி, உம்மை துக்கப்படுத்துகிற, அடுத்தவளை காயப்படுத்துகிற, அடுத்தவளை பழி சுமத்துகிற, வேதனைப்படுத்துகிற எந்த வார்த்தைகளும் பேசாதபடி என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரு வசனத்தை நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பேசுவதை வைத்து தான் நம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் தேவையில்லாமல் பேசி தேவனை துக்கப்படுத்தி ஜனங்களை காயப்படுத்தி அது நிமித்தம் உள்ளம் உடைந்து போய் மனது வாதிக்கப்பட்டு மன சஞ்சலத்தோடு வாழ்வதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி நாம் வாழ்வோம் என்றால் அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பேசுவதில் மிக கவனமாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 37:30 பாருங்கள். சங்கீதம் 37:30 பாருங்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமானுடைய வாய் ஞானத்தை பேசும், ஞானத்தோடு பேசும். இரண்டாவது நியாயத்தை பேசும். ஆமென், அல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தை. நீதிமானாய் வாழ்ந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். அப்படி நாமும் நியாயத்தை பேசும். நீதிமொழிகள் 31:26வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கு ஒரு அழகான வார்த்தையை ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த குடும்ப பெண், அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, அவள் தன் வாயை எதற்கு திறக்கிறாள் பாருங்கள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயவுள்ள போதகம் அவள் நாவல் மேல் இருக்கிறது. பாருங்க, அவள் அழகான வார்த்தை. ஞானம் விளங்க திறக்கிறாள். ஆமென். இன்னைக்கு அப்படி இல்லை. வாயை திறந்தாலே
வாயை திறந்தால் தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்பட்டு அந்த நாள் முழுவதும் அந்த குடும்ப சமாதானத்தை இழந்து விடுகிறது. அந்த நாள் முழுவதும் சஞ்சலத்தோடு வாழுகிற சூழ்நிலை வருகிறது. காரணம் என்ன? பேசும்போது கவனம் இல்லாமல் தாறுமாறாய் பேசுகிறது நிமித்தம் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டமாகவே பேசுவதில் நாம் கவனமாக இருப்போம். சங்கீதம் 39:1 பாருங்கள். சங்கீதம் 39:1. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். ஆமென். இன்னைக்கு பேசுற கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. வாய்க்கு காவல், உதடுக்கு காவல், இங்கு பாருங்க கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிற பாருங்க. அப்போ எவ்வளவு கவனம் பாருங்க, எவ்வளவு கவனமா நாவை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும். நாவு நெருப்பு, அது எரித்து விடும், சுட்டரித்து விடும், அழித்து விடும், பிரச்சனையை உண்டாக்கி விடும், போராட்டங்களை உண்டாக்கும், அன்பை துரத்தி விடும், சமாதானத்தை ரொம்ப தூரத்துக்கு துரத்தி அனுப்பிவிடும். ஆகவே பேசுவதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டியது பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஏற்று சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்புளத்துக்கு சமம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 62:4 பார்க்கிற போது, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். ஆமென். சிலர் பாருங்க அப்படிதான் இருக்கிறாங்க. வார்த்தைக்கும் அவருடைய இருதயத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். அதான் வாயினால் கர்த்தரை சேருகிறார்கள், இருதயமோ விலகி இருக்கிறது. இவங்க இப்படிப்பட்ட சில ஆட்கள் இருக்கிறாங்க. வாயினால ஆஸ்வதிப்பாங்க, நல்ல தேன் ஒழுகும்படி அவர்கள் பேசுவாங்க. ஆனால் இருதயம் அவங்கள சபிச்சுட்டே இருக்கும். வாய் ஒன்று பேசும், இருதயம் இன்னொரு விதமாக இருக்கும். ஆனால் அது ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் அல்ல. ஏனென்றால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நல்ல ஜெபிக்கிறோம், நல்ல வேதம் வாசிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், தேசத்துக்காக பரிந்து பேசி பரிதபித்து ஜெபிக்கிறோம், ஆலயத்திற்கு போய் தேவனுடைய காரியத்திற்கு காணிக்கை கொடுக்கிறோம், முடிந்த அளவுக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிறோம். மிக நல்லது, மிக நல்லது. ஆசீர்வாதத்திற்கான சில காரியங்களில் அவைகளும் ஒன்றுதான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறது, நம்முடைய பிரதிஷ்டை எப்படி இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது, குடும்ப உறவு எப்படி இருக்கிறது, தேவ உறவு எப்படி இருக்கிறது, மற்றொரு நேசிக்கிற அன்பு எப்படி இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தேவ சமூகத்தில். அப்போ தான் நமக்கு தெரியும். இதுதான் தடை, இதுதான் தடை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுதான் தடை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முதலில் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். 3 பகுதிகளை நீங்கள் பார்க்கலாம். 1, தன் தவறை ஒருபோதும் அறியாதவர்கள். 2வது, ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புக் கொடுக்காதவர்கள். 3வது, ஒழுங்கீனத்தை சரிபடுத்துவதற்கு விரும்பாதவர்கள். அவங்கள என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு அவங்க வரவே மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அவங்களுக்கு உணர்ச்சி வசப்படுத்துகிற கர்த்தனை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். மிக சந்தோஷமாக கேட்பாங்க. கலாத்திற்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மனிதனுக்கு பிரியமாக நான் பேசினதை விட ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் பேசுவது நாம் விரும்புவதல்ல, நமக்கு தேவையானதை கர்த்தர் பேசுகிறவர். நாம் விரும்புவது, நாம் ஆசைப்படுவது, நாம் எதிர்பார்ப்பை கர்த்தர் பேசுகிறவர் அல்ல. நமக்கு எது தேவையோ, நமக்கு எது அவசியமோ, நாம் எதை நாம் கற்றுக்கொண்டால் வளருவோமோ அதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேசுவாரே தவிர நாம் ஆசைப்படுவதையும் நாம் விரும்புவதையும் நாம் எதிர்பார்ப்பையும் பேசுகிறவர் அல்ல. ஆமென். மனிதனை வசீகரிக்க வேண்டுமானால் அப்படி பேசலாம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நமக்கு தேவையானவற்றை சரியான நேரத்தில் நம்மை பேசி நம்மை ஒழுங்குபடுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆகவே இந்த அருமையான காலை நேரத்தில் பேசுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். சங்கீதம் 103:5 பாருங்கள். சங்கீதம் 103 சங்கீதம் 5வது வசனத்தை பாருங்கள். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்ப நம்ம நாவை கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்கணும். நம்ம நாவு, அப்போ நன்மையினால் உன் வாயை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். அப்போ வாயில என்ன பண்ணணும்? நன்மையான வார்த்தைகள், நலமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்து நம்மை நிரப்ப வேண்டும். அப்படி என்றால் பாருங்கள், இந்த வசனத்தை 149 சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 149:8, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கும். 34 சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்ப கர்த்தரை உயர்த்தும் துதி,
ஆராதனை, அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், அந்நிய பாஷை பாடி ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென். அப்படி நம்ம துதித்து பழகிவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, உயர்வை நாம் காணலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேகருக்கு தேவை ஜெபம் அல்ல, நல்ல குணம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேகர் நினைக்கிறாங்க ஜெபம் ஜெபம் என்று. ஜெபம் அவசியம். ஆனால் அதை விட தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற விசேஷித்த சிறந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை நல்ல குணம் வேண்டும். நல்ல குணம் நம்ம இடத்தில் இருக்குமானால், ஆமென், அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? உன் குணம் ஊராருக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது என்று சொன்னான் போவாஸ் ரூத்தை பார்த்து. நம்முடைய குணம் எல்லாருக்கும் தெரியுதில்ல. எப்படி சண்டை போடுவோமா, கெட்ட வார்த்தை பேசுவோமா, சண்டைக்கு போவோமா, பழி சுமத்துவோமா? இல்லை, நமக்கு தெரியும். கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும், மனைவி பற்றி கணவனுக்கு தெரியும், பாஸ்டரை பற்றி விசுவாசிக்கு தெரியும், விசுவாசியை பற்றி பாஸ்டருக்கு தெரியும், பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், முதலாளியை பற்றி தொழிலாளிக்கு தெரியும், தொழிலாளியை பற்றி முதலாளிக்கு தெரியும், நண்பனை குறித்து நண்பனுக்கு தெரியும், அண்ணனை குறித்து தம்பிக்கு தெரியும், தம்பியை குறித்து அண்ணனுக்கு தெரியும். எல்லாரும் பற்றியும் தெரியும். இவன் எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்க, எப்படி யோசிப்பாங்க, எப்படி முடிவெடுப்பாங்க, எப்படி தீர்மானம் எடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் ஒன்றுமில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கைகள் சரிபடுத்தி கொண்டால் நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். ஜீவ ஊற்று. அப்போ நீதிமானுடைய வாய், ஆமென், ஜீவ ஊற்று. வசனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், தேவ வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அநேகர் சபிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், சபியாதீர்கள். ஆனால் இன்னைக்கு அநேகர் சபிச்சுட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு அப்படி செய்யாமல் நாம் மிக கவனமாக இருப்போம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 15:11, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கிற போது பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை நம்ம தீட்டுப்படுத்துது. பார்த்தீங்களா? வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும், தேவனை விட்டு நம்மை தூரே அனுப்பிவிடும். அப்போ நம்ம சம்பாஷிக்கும் போது, பேசும்போது மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொலைசேயர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, கொலைசேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். இதெல்லாம் விட்டு நீங்கள் விலகி வரணும் அப்படின்னு சொல்றார். விட்டு விலகி வாருங்கள். இல்லை, கண்மான கர்த்தருடைய பிள்ளையை விலகி வர வேண்டும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து நமக்கு கொண்டு வரும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியாய் நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். தேவனுக்கு பிரியம் உண்டாகவே பேசுகிறோம். ஆமென். அப்ப தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் நம்ம பேசணும். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியம் உண்டா. மனிதனுக்கு பிரியமாய் பேசலாம், ஆனால் அதல்ல, தேவனுக்கு பிரியம் உண்டாக பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஆண்டவர் சொன்னார் யோபுவை பார்த்து, என்னுடைய மகன் யோபு நிதானித்து பேசினதை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. பாருங்க, பேசுறத கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம பேசுறத கர்த்தர் உன்னிப்பாய் கவனிக்கிறார். அநேகருடைய வார்த்தைகள், அநேகருடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். நல்லா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபிக்கிற நேரத்தை விட பேசுகிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசுகிற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமான பேச்சினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆசீர்வாதத்திற்கு நாம் தான் தடையாக இருக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறவர்கள் மற்றவர்கள் அல்ல, நாம் தான். நம்முடைய பேச்சு, நம்ம நடந்து கொள்ளும் விதம், நம்மிடம் வெளிப்படுகிற துர்க்குணங்கள் தான் நம்ம ஆசீர்வாதத்தை தடை செய்து தடுத்து நிறுத்தி விடுகின்றன. அப்படி இல்லாதபடிக்கு வார்த்தைகளில் நாம் மிக கவனமாக இருந்து தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக.
ஆகவே இதற்கு நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆகவே அநேக காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். பேசுவதில் நாம் கவனமாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். என் வாயின் சொற்கள் எல்லாம் அந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவர் ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனி அவரே ஏசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் உள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்ந்தவரும் உன்னதரும் சிறந்தவரும் பரிசுத்தரும் பரிகாரியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அருமை பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசக்கூடாதவைகள், பேச வேண்டியவைகள் பேசும்போது எப்படி இருக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்ல பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் நாங்கள் தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு சொல்லித் தருகிற நல்ல கிருபையுள்ள வசனத்திற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆசீர்வாதங்களை, அநேக அற்புதங்களை, விடுதலையை, உயர்வுகளை நாங்கள் பேசுவதன் மூலம் இழந்து விட்டோம் ஆண்டவரே. வரும் நாட்கள் அப்படி பேசி ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி நம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசுவதற்கு கவனமாக இருப்பேன் என்ற நல்ல தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் கிருபைகளை தாரும். அன்பின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்திரத்தில், அவசரத்தில், கோபத்தில், எரிச்சலின் நிமித்தம், ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தம் தேவையில்லாமல் பேசி குடும்பத்துக்குள் கலவரங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டாக்கி குடும்பம் பிரிவதற்கு தான் காரணமாகிறாதபடி மிக ஜாக்கிரதையாய், மிக ஞானமாய் வார்த்தைகளை பேசி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். அன்பு வாலிப தம்பிக்காய் ஜெபிக்கிறேன். தாய் தகப்பனாரை தேவையில்லாமல் கடினமான வார்த்தைகளை பேசி காயப்படுத்துகிற அந்த வாலிப தம்பிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆலோசனை கொடுத்து நடத்துகிற அன்பு தாயாரை கடினமாய் பேசி வார்த்தைகளால் புண்படுத்துகிற
அந்த வாலிப மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, மனம் இறங்கும், மனம் இறங்கும். இந்த வாலிப மகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. படுக்கையில் படுத்திருக்கிற வயதான பெற்றோரை கடுமையான வார்த்தைகளை பேசி புண்படுத்துகிற குடும்பத்தை உடைய கருத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. முதலாளியாக இருக்கிறது நிமித்தம் தன் கீழே வேலை பார்க்கிற வேலை ஆட்களை கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசி அபாண்டமான பழி சுமத்தி மனம் நோகும்படி செய்கிற அந்த தொழில் செய்கிற சகோதரனை கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி தன் கீழே வேலை பார்க்கிற ஏழை எளியவர்களை, திக்கற்றவர்களை ஆண்டவரே பலவிதமான கொச்சைப்படுத்துகிற வார்த்தைகளால் பேசி வேதனைப்படுத்துகிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி. 2 அர்த்தங்களில் பேசி அநேகரை சஞ்சலப்படுத்துகிற அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். நன்றி அப்பா, நன்றி. கணவனிடத்தில் பேச வேண்டிய விதத்தில் பேசாமல் அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் ஆண்டவரை பேசுகிற இந்த குடும்ப தலைவியை கர்த்தர் சந்தித்து ஒரு மனமாற்றத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனைவியினிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதனாலே தாறுமாறான வார்த்தைகளை பேசி, தடுமாற பண்ணுகிற வார்த்தைகளை பேசி, குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசி மனைவியுடைய இருதயத்தை உடைத்து ஆண்டவரே பேசுகிற அந்த கணவனை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக. உடைய கிருபையுள்ள பிரச்சனை பிள்ளைகளை சந்திக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உடைய கிருபையுள்ள பிரச்சனை இறங்கி வரட்டும். எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் தெரிவிட்டு போகட்டும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாவும் வாயும் சுத்திகரிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சுத்திகரிக்கப்படட்டும், தூய்மையாக்கப்படட்டும், பரிசுத்தமாக்கப்படட்டும். அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபையுள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறேன். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் நான் பேசுவதில் கவனமாக இருப்பேன் என்ற தீர்மானத்தை எடுக்கிறவர்கள் நீங்கள் பதிவிடுங்கள். உங்களுக்கு விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இப்பொழுதும் நான் பேசுவதில் கவனமாக இருப்பேன், ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆகாத சம்பாஷண நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்ற வார்த்தை அறிந்திருக்கிறேன். வாய்க்கு காவல் வேண்டும், நாவுக்கு காவல் வேண்டும் என்றெல்லாம் வசனத்தை கேட்டிருக்கிற இவர்கள் இன்றைக்கு சரியாய் பேச வேண்டும், தேவையில்லாமல் பேச மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணி பதிவிடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய எடுத்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அன்பின் தேவன் கூட இரும். எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் பதிவிட்டிருக்கிற ஜெப குறிப்புகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். குறைகளை நிறைவாக்குகிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், அற்புதங்களின் தேவன் கூட இருந்து உடைய பிள்ளைகளை நடத்தும், நிறைவாய் நடத்தும், திருப்தியாய் நடத்தும், பூர்ணமாய் நடத்தும். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வேண்டிய ஞானத்தை தாரும். அன்பின் தேவன் கூட இரும். பல நாட்களை ஜெப குறிப்புகளை பதிவிட்டிருக்கிறார்கள் அப்பா. பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். அடிக்கடி வியாதிப்பட்டு படுக்கையில் படுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் அப்பா. பிசாசினால் தாக்கப்படுகிற குடும்பங்களுக்கு மனம் இறங்கும். நன்றியாக இரவில் தூங்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு மனம் இறங்கும். அடிக்கடி மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மனம் இறங்கும். கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல், திருப்பி செலுத்த முடியாமல் கடினமான வார்த்தைகளை கேட்டு புண்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லை, தொழில் இல்லை, அடுத்து நான் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரனுக்கு ஒரு வழியை காட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்பன் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். தேவ இரக்கம் உண்டாகட்டும். அப்படியே நம்மளை ஊழியக்காரன் நேர் கொடுத்த வார்த்தையை பிரசங்கித்தேன். உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி இன்னும் பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஜெபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்டு எந்த இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து ஆராதித்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தாரும், இரக்கத்தை வெளிப்படுத்தும். பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும், நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். God bless you. God bless you.